Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 16 நம்ம பார்க்க போறோம், which is in page number 15.51. அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து 17th ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பட் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ப்ராப்ளம் வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அது உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்குள்ளே நான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஆர் எய்தர் த வே நான் வந்து அத அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நான் டிலே பண்ணதுக்கான ரீசன் வந்து, இதுல என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ட. அண்ட் ஆல்சோ இங்கேயும் இண்டெக்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் ரிக்வயர்ட் டூ ப்ரிப்பேர். என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் சிபிபி மெத்தட் ஃபார் தி இயர் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் த பிரைஸ் லெவல் சேஞ்சஸ். அதாவது நமக்கு இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி கன்வர்ஷன் ஃபேக்டரோட கரண்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் வி see the டெக்ஸ்ட் புக் ஆன்சர், அங்க வந்து பிரைஸ் லெவல் கெயின் எவ்வளோ அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் லெவல் கெயினுங்கிறது வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேட்டா இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்ல இப்போ 17th ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டைரக்ட்டா அத குடுத்திருந்தாங்க. இவ்ளோ ரூபா வந்து பிரைஸ் லெவல் கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம இன்கம் ஸ்டேட்மென்ட்ல கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு, அதுலேருந்து அத ஆட் பண்றதோ, லெஸ் பண்றதோ நம்ம பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் கெயின் ஆர் லாஸ் நம்ம அத பண்ணிக்கலாம். ஸோ, இங்க வந்து அந்த மாரி எதுவுமே குடுக்கல. பட் தே ஹேவ் கிவன் த ஆன்ஸர். ஸோ, அந்த ஆன்ஸர் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்குறப்போ, இட் வாஸ் லிட்டில் சேலஞ்சிங். அதனால தான் டிலே ஆச்சு. ஓகே. ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துரலாம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ வந்து 10,000 அண்ட் கன்வர்ஷன் ஃபேக்டர். இதுல இன்னொரு ஈஸி மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் நம்ம சிபிபி மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சிசிஏ மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இந்த சிபிபி மெத்தட பொறுத்தவரையும் இந்த நியூமரேட்டர் வந்து எப்பவுமே க்ளோசிங்ல இருக்கும். ஓகே. இந்த க்ளோசிங்ல இருந்து அதுக்கப்புறம் டினாமினேட்டர் வந்து ஆவரேஜா, ஓப்பனிங்கா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தி ஐட்டம் ஆர் பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன். பட் சிசிஏ மெத்தட பொறுத்தவரையும் இந்த நியூமரேட்டர் ஃபுல்லா ஆவரேஜா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் டினாமினேட்டர் வந்து ஓப்பனிங்கா, குளோசிங்காங்கிறது பேஸ்ட் ஆன் த ஐட்டம் வில் ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ இது மட்டும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஃபார்முலாலாம் நீங்க ரொம்ப போட்டு மண்டைய உடைச்சுக்க வேண்டாம். ஓகே. ஸோ இப்ப இது சிபிபி மெத்தட். அதனால இந்த க்ளோசிங் வேல்யூவ நம்ம இங்க நியூமரேட்டரா போட்டுருக்கோம் பை டிஃபால்ட். இப்போ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் த இயர். அந்த வருஷம் முழுக்க சேல்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வருஷம் முழுக்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு நாம ஆவரேஜ் எடுக்கணும். இத வந்து நாங்க வருஷ ஸ்டார்ட்டிங்ல பார்ப்போம். இல்லைன்னா கடைசியில பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஓப்பனிங் எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷ ஸ்டார்ட்டிங்ல தான் அது இருக்கும். ஓகே. ஸோ அதனால அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஸ்டாக் எப்ப வேல்யூ பண்ணுவோம்? எவ்வளோ ஸ்டாக் கையில இருக்கு அப்படின்னு வருஷ கடைசியில. அதனால இங்க நாம என்ன பண்ணியிருக்கோம்? குளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வருஷம் முழுக்க நடக்கும். நம்ம ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் தீர தீர நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால அதுக்கு ஆவரேஜ். ஓகே. ஸோ இந்த 2400 இன்டூ 300 டிவைடட் பை 200 இஸ் 3600. 4600 இன்டூ 3000 300 divided by 240 is 5750. I think 2400 into 300 divided by 200. I don't know how I pronounced. ஓகே. ஸோ இப்போ இந்த இது கால்குலேட் பண்ணோம்னா வில் கெட் திஸ் வேல்யூ. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணோம்னா வில் கெட் 9350. அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ இட் இஸ் 2000. அதையே நம்ம கன்வெர்ட் பண்றப்ப வில் கெட் 2500. ஸோ இந்த 9350லேருந்து 2500 லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 7350. இந்த 7350 இந்த 12500லேருந்து லெஸ் பண்ணா வில் கெட் கிராஸ் ப்ராஃபிட் as 5650. ஓகே. இங்கேயும் வந்து அதேதான். இங்க ரெண்டுமே 5000ஆ வருது. ஓகே. இந்த 7000லேருந்து இந்த 2000 லெஸ் பண்றப்ப வில் கெட் 5000. அந்த 5000 தான் இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்றோம். ஸோ வி ஆர் கெட்டிங் கிராஸ் ப்ராஃபிட் as 5000 பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் ஆக்சுவலா கன்ஃப்யூஸ் ஆனதுனால நான் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ இது இப்படி வராது.
ஸோ இதுக்கான கால்குலேஷன் நான் தனியா போட்டிருக்கேன். ஸோ இங்க கிராஸ் ப்ராஃபிட் வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த ஸ்லைட்ல போடுறதுனால ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹேவ் ரிப்பீட்டட் திஸ் கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ. பட் நீங்க பேப்பர்ல தான் எழுதுவீங்க. அப்போ நீங்க அதெல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்ல. ஓகே. அண்ட் இன்கேஸ் நீங்க அடுத்த பேஜ் போறீங்கன்னா கூட ஃபார் பெட்டர் கன்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டு கூட மென்ஷன் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ல இல்லைன்னா முந்தின பேஜ்லயே உங்க பேப்பரை வேல்யூ பண்றவங்க பார்த்துக்குவாங்க. அதனால நீங்க அப்படியெல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஐ மீன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணுவோம். விச் கம்ஸ் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். பட் இங்க வந்து நம்ம டைரக்டா லெஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபென்ச்சர். இதுல ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பட் ஆல்சோ ஹேப்பன் த்ரூ அவுட் த இயர். அதனால ஆவரேஜ் எடுத்திருக்கோம். டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து வருஷ கடைசியில தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதனால க்ளோசிங் இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம். சாரி க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் எடுத்திருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் வந்து எல்லா வருஷமும் அது ஒரே வேல்யூ தான். ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பே பண்ணுவோம். இட்ஸ் அ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வருஷம் முழுக்க அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ அதனால அந்த 600 தான் இருக்கும். ஓகே. இப்ப இந்த 5650லேருந்து இந்த டோட்டல் எல்லாம் லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 1800. அது இங்க உங்களுக்கு எலாபரேட்டடா நான் போட்டிருக்கேன். இஃப் பாசிபிள் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் நான் இந்த காலம்ல போட்டுறேன். ஓகே. It will be better understanding for you. ஓகே. ஸோ இப்படிதான் இந்த 1800 வந்திருக்கு. இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம இந்த மானிட்டரி கெயின் வேல்யூவை கண்டுபிடிச்சு we have to calculate. We have to add. கெயினுங்கிறதுனால ஆட் பண்ணணும். ஓகே. ப்ராஃபிட்டோட அந்த கெயினை ஆட் பண்றோம். இது வந்து நான் ஒரு இதுல இருந்து எடுத்தேன். இது எப்படின்னா லைக் ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்தே ஓப்பனிங் அண்ட் ஆவரேஜ வச்சு அவங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல மானிட்டரி கெயினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நெட் டிரான்சாக்ஷன் டியூரிங் த இயர். டியூரிங் த இயர் வந்து சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் மைனஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க இது எல்லாமே 10,000ங்கிறது சேல்ஸ், பர்ச்சேஸ் வந்து 4,600 அண்ட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 800 அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 600. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வில் கெட் 4,000. ஆக்சுவலி யூ சப்போஸ் டு மென்ஷன் ஹியர் த ருபீஸ். இந்த மாதிரி ஒரு வேல்யூக்குமே நீங்க வந்து என்டர் பண்ணணும். For me, the alignment is not coming properly. Just give me few seconds. நான் அதுக்குள்ள அது மென்ஷன் பண்ணேன்னா நான் பண்ணலைன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால லெட் மீ டூ. ஓகே. ஸோ நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ஸ் தீஸ் அக்கர் ஈவன்லி த்ரூ அவுட் த இயர் your price level adjustment is based on the average index factor. Average index factor என்ன 300 divided by 240 that is 1.25. அதுல இருந்து -1 இது பண்றாங்க. ஏன்னா இது நம்ம வருஷ கடைசியில நம்ம இது பண்ணுவோம். ஓகே. ஈவன் நவ் ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டாவை வச்சு மட்டும் தான் நாம அதை கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க வந்து ஆப்ரேஷனல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வச்சு நாம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து we don't know why we are deducting this -1, but அந்த -1 டிடெக்ட் பண்றப்போ will get 0.25. இந்த 0.25 இந்த பேலன்ஸ்ல இருந்து மல்டிப்ளை பண்ணோம்னா will get 1000 rupees. I have அதாவது இந்த 1 எதுக்கு டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1.25 அப்படிங்கிறது வந்து கரண்ட் வேல்யூ. அதுல இருந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவை லெஸ் பண்ணா will get the balance amount. ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் வேல்யூங்கிறது அந்த 1 இயர்க்கான வேல்யூ. அதனால தான் இந்த 1 less பண்றாங்க. So the balance 0.25 is the current value. So 4,000 into 0.25 is equal to 1,000 rupees. We have to keep this one side. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா once again I just forgot to mention this one. நான் ஹரிபரியில இது பண்ணதுனால உங்களுக்கு ப்ராப்பரா அலைன் பண்ண முடியலங்க பிகாஸ் I've spent huge amount for this huge time for this problem. அதனால தான் ஸோ இங்க வந்து ஓப்பனிங் நெட் மானிட்டரி பொசிஷன் அது வந்து என்னன்னா நெட் டிரான்சாக்ஷன் டியூரிங் தி
இயர். அதாவது அந்த வருஷம் முழுக்க இதனுடைய வேல்யூ கடைசியா எவ்ளோ வந்தது அப்படிங்க. இது ஓப்பனிங்ல. ஸோ ஓப்பனிங்ல வரப்போ, அதே 10,000 -5,000 -800 -600 இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் ஃபர்காட் டு மென்ஷன். இது வந்து பர்ச்சேஸ். ஐ திங்க் சோ. 5,000 மைனஸ் இங்க டெப்ரிசியேஷன் மட்டும் நம்ம எடுக்கல. ஏன் அப்படின்னா, ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். I'll tell you why we didn't take the depreciation. இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏன் டெப்ரிசியேஷன் எடுக்கல அப்படின்னா, வருஷ ஸ்டார்ட்டிங்ல டெப்ரிசியேஷன் அப்ளை ஆகாது. அந்த வருஷ கடைசி நாள்ல தான் அந்த டெப்ரிசியேஷன கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால டெப்ரிசியேஷன் மட்டும் நாம இங்க இன்க்ளூட் பண்ணல. ஓகே. இன்க்ளூட் பண்ணாம இஃப் வி கால்குலேட் வில் கெட் 3,100. இங்கேயுமே நீங்க வந்து ரூபீஸ் போடணும். ஒரு அமௌண்ட்டுக்குமே நீங்க போடணும். சாரி ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு டைம் இல்லாதனால நானு வீடியோ ரெக்கார்டிங்லயே இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஸோ இப்போ நாம இத கால்குலேட் பண்றப்போ 3,100 வருது. ஓகே. அகெயின் இப்போ இது ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால நம்ம 300 டிவைடட் பை 200ன்னு போடுவோம். அப்படி போடுறப்போ வில் கெட் 1.50. அந்த 1.50ல இருந்து அகெயின் வி ஹேவ் டு டிடெக்ட் 1. ஏன்னா இது வந்து ஓப்பனிங் வேல்யூ. அதுல இருந்து ஒரு வருஷத்த நம்ம லெஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறப்ப இட்ஸ் 0.50. அப்ப 3,100 இன்டூ 0.50. Here also we have to mention. ஸோ நீங்க எங்க ருபீஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டுருங்க. ஒன்லி தென் யூ வில் கெட் அ மார்க். இல்லைன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனா தான் இருக்கும் எவாலுவேட் பண்றவங்களுக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் -1 பண்ணி வில் கெட் 0.50. இந்த வேல்யூவோட இந்த 0.50வ மல்டிப்ளை பண்றப்ப வில் கெட் 1,550 ரூபீஸ். இப்ப இந்த 2 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்றப்போ வில் கெட் 2,550 ரூபீஸ். ஓகே. ஸோ இந்த 2,550 ரூபீஸ தான் நாம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வி ஆர் ஆடிங். ஓகே. ஸோ அது வந்து வி ஆர் கெட்டிங் ஆட் பண்றப்ப வில் கெட் அ கெயின். ஓகே. 2,550. ஏன் அப்படின்னா, இங்க மானிட்டரி பொசிஷன் அப்படிங்கிறது வந்து இன்கிரீசிங் அப்படிங்கிற மாதிரி தான். 3,100 3,100ஆ இருந்தது. இங்க வந்து நமக்கு 1,000ஆ இருக்கு. டியூரிங் த இயர் இட் இஸ் சாரி 4,000. ஓகே. ஸோ அது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இட் இஸ் கெயின். இப்ப இந்த 2,550 இஃப் வி ஆட் ஹியர் வில் கெட் த டோட்டல் ப்ராஃபிட் அஸ் 4,350. ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் புக்ல குடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ரைட் பிகாஸ் இப்போ எனக்கு வந்து குடுத்திருக்கிற டேட்டாவ வச்சு தான் நான் இத கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட் இது கரெக்ட்டான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் இன் நெறைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் அத்தனையுமே ரெஃபர் பண்ணிட்டேன். அண்ட் சோ மெனி அதர் சோர்சஸ் ஆல்சோ. பட் ஸ்டில் நான் இப்படி பேட்ச் அப் பண்ணி ஆன்ஸர கொண்டு வந்திருக்கேன். இது உங்க புரொஃபசர்ஸ் கிட்டயும் கேளுங்க. இந்த மாதிரி நம்ம வொர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு கமெண்ட்ட போடுங்க. ஐல் கெட் சாட்டிஸ்ஃபைட். ப்ராப்ளம் கரெக்ட்டு தான் அப்படி ஃபுல்லி கரெக்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரும். ஓகே. ஸோ வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.